ராஜதுரையை கடத்திட்டான்ப்பா இந்த ஆளு. வீராசாமியை விசாரிச்சுட்டு வந்து அப்புறம் வச்சுக்கிறேன். அப்பா, ராஜதுரைய மாமா எதுவும் செய்யல. அவரை நான் தான் கடத்தி பழைய ஸ்டோர் ரூம்ல அடிச்சு வச்சிருக்கேன். இது உண்மையா இல்ல உன் மாமனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றியா? இல்லப்பா, சத்தியமா சொல்றேன். நான் தான் ராஜதுரைய கடத்தி வச்சிருக்கேன். நீங்க எங்க இருங்க, நான் அவரை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா, நான் அடிச்சு வச்சிருந்த இடத்துல அந்த மிலிட்டரி இல்ல. எப்படி இருப்பான் இல்ல எப்படி இருப்பாங்கிற? ஏண்டா நாளை காப்பாத்துறதுக்காக நாடகம் ஆடுறியா? சத்தியமா சொல்றப்பா, நான் தான் அந்த மிலிட்டரிய நம்ம பழைய கோடவுன்ல அடிச்சு வச்சிருந்தேன். போய் இத நான் நம்ப மாட்டேன். ஏடா அல்ப ஒரு பொம்பளை புள்ளைக்காக இப்படி ஒரு பழியை ஏத்துக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பையனை சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஏங்க, தம்பியை நான் தான் மிலிட்டரியை கடத்துறேன்னு சொல்றாரு, நீங்க நம்ம இவர் மேல சந்தேகப்படுறீங்க? இதெல்லாம் நல்லது இல்ல. எப்படி நல்லா இருக்கா? உங்களுக்கு ஒரு இழிச்ச வாயம் கடிச்சால, இதுவும் பேசுவீங்க இன்னும் பேசுவீங்க. ஏ பெத்த பொண்ணை கட்டி என் பையனை மயக்கிருக்கியே, மாமா அண்ணா நீ தான் என் மாமா. சேகர், பிரச்சனையே ராஜதுரையை பத்தி தான். அனாவசியமா இதுக்கு பேசுற? என்ன என் வீட்டு முன்னாடி நின்னு என்ன மிரட்டியா? ஒரு நாள் டைம் தரேன். ஒரு கீரல் கூட எல்லாமே மிலிட்டரி முன்னாடி வந்து நிக்கிறோம். இல்ல நான் சொன்னேன் இல்லையா அப்பவே, இந்த அல்ட்ட வந்து சொன்னா நம்ம மேலதான் சந்தேகப்படுவான்னு. தேவை இல்லாம இவன்ட்டு வந்து வாங்கி கட்டிக்கணுமா? போயா கொடுத்த ஒரு நாள் அவகாசம் ஞாபகம் இருக்கட்டும் சொல்லிட்டான். ஆமா அப்பா, ஏப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு அவமானமா இருக்கா? ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு இவரு? இந்தாப்பா. இதுக்கு क्वेश्चन ஆன்சர்லாம் எழுதிட்டியா? பார்வதி, இந்தப்பா. பார்வதி வாங்க அத்தை, வாங்க. என்னடா குட்டி பையா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. வாக்கா, வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நானே வந்து கூட்டிட்டு வந்தேன். அதனால என்னப்பா, பரவாயில்ல. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். அது உட்காருங்க.
மெதுவா. பார்வதி போய் காஃபி போடுமா? சரி அதெல்லாம் வேண்டாம்மா, வெறும் தண்ணி கொடு போதும். என்னப்பா நீ பக்கத்துல இருந்தும் பிரச்சனையை இவ்வளவு தூரம் வளர விட்டுட்டியே. சிவாவை பத்தி உனக்கு தெரியாதா? பாவம்பா, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அல்லாடுறான். அக்கா, எனக்கு மாப்பிள்ளை மேல முழு நம்பிக்கை இருக்கு. இந்த பார்வதி தான். ஆமா, இந்த பார்வதி தான் புத்தி பேதலிச்சு போய் அவர் மேல பழி போடுறா இல்ல? இருமா, ஏன் இப்படி கத்துற? எதுக்கு இவ்வளவு ஆவேசம்? பார்வதி, என்ன ஏதுன்னு தெரியாம நாம முடிவு எடுக்க கூடாது. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ சிவாவை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அத்தை, உங்களுக்குலாம் எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. உங்க கண்ணுக்குலாம் அவர் உத்தம புத்திரனாதான் தெரிவாரு. ஏன்னா அவர் நடிப்பு அப்படி. இடையில கொஞ்ச நாள் நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த நினைப்புல எல்லாம் மண்ணு விழுந்துருச்சு. அந்த கேடுகட்ட மனுஷன் கால்ல எல்லாம் விழுந்து கூட மன்னிப்பு கேட்ட. அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. பார்வதி, அவன் ஒரு டாக்டர். தொழில் ரீதியா பல பேர்கிட்ட பழகித்தான் ஆகணும். அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா எப்படிமா? சரி அத்தை, உங்க வழிக்கே வர. ஆஃப்டர் ஆல் வேலைக்காரி கிட்ட கூட அவர் தொழில் முறையில தான் பழகுவாரா? அசிங்கம் ஆயிடுச்சுங்க. அடைக்கலம் கேட்டு வந்த வேலைக்காரி அவகிட்ட அத்துமீறி நடக்க பாத்திருக்காரு. வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரினா வெளியில என்னென்ன கூத்து நடக்குமோ? நாகு, தப்புமா. சமாதானப்படுத்தி பொண்ணை வாழ வைக்கணுமே தவிர நீயும் அவளை தூண்டி விடுறியே, நல்லாவா இருக்கு? நல்லா சொல்லுக்கா. அவளே இறங்கி வந்தாலும் இவ விட மாட்டா. எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு தான் விடுவா. இவர் பேச்சு கேட்டு எல்லாத்துக்கும் ஆமாம் ஜாமீன் தலையாட்டினா இந்த குடும்பம் விளங்குற மாதிரி தான். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க 2 பேரும் ஏன் வாதம் பண்ணிக்கிறீங்க? பார்வதி, சிவா 2 வாரமா என் கூட தான் தங்கியிருக்கான். நடந்தது எல்லாத்தையும் சொல்லி என்கிட்ட அழுதான். அவன் அழுகையில் பொய் இல்லை, போலித்தனம் இல்லை. அவன் நேரம் உன் பார்வையில் அவன் தப்பா தெரியறான். அவனை புரிஞ்சுக்கோன்னு சொல்லலை, அனுசரிச்சு போமான்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா விவரம் தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுடைய எதிர்காலத்துக்கு அப்பா அம்மா அன்பும் ஆதரவும் வேணும். அது ஒண்ணுக்காகவாவது இறங்கி போயம்மா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. என் பையனுக்காக தான் நான் அவரை ஒதுக்கி வைக்கிறேன். ஏன்னா அவரோட சகவாசம் இவரையும் பாழாக்கிடும், அதுல சந்தேகமே இல்ல. என் பையன் என் அரவணைப்புல வளர்ந்தா போதும். இதுதான் உன் முடிவா? ஆமா அத்தை. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு யாருக்குமே நல்லதில்ல பார்வதி, யோசி. சோமு, சிவாவை சமாதானப்படுத்தி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கேன். ஏதாவது விஷயம்னா நீ போய் பார்த்துக்கோ. பாரு, மாப்பிள்ள எங்கெங்கலாமோ யார் யார் கூடவோ சுத்துறாருன்னு சொன்னிய. எங்க அக்கா சொன்னதை கேட்டியா? அத்தை, நம்ம ஆசிரமத்துக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட்ஸ் வரதா இருந்ததே, வந்துருச்சா? வந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கங்கன்னு சொல்லாம சொல்ற. சரி, நான் கிளம்புறேன். நான் வரேன்ப்பா. சரிக்கா, மெதுவா.
கிஷோர், என்னோட ரூமுக்கு வந்துட்டு போங்க. ஓகே மேடம். சொல்லுங்க மேடம். யா, நவ டெல் மீ சம்திங். நம்ம கம்பெனில இருக்கிற வர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற ஓடி, அலவன்ஸ், இன்சென்டிவ் இதெல்லாம் மந்த்லி எவ்வளவு வருது? அது மாசம் மாசம் டிஃபரெண்டா வரும் மேடம். அவரேஜா 75,000 கிட்ட வரும் மேடம். ஐயோ, 75,000? Almost 3/4 of a lakh, huh? No. Too bad. Immediate கட் பண்ணுங்க. மேடம், என்ன? யூனியன்ல பிரச்சனை பண்ணுவாங்க மேடம். அது நம்ம ப்ரொடக்ஷனை பாதிக்கும். நீங்க அது பாக்குறீங்க, பட் நான் என்னோட கம்பெனி தானே பார்க்க முடியும். இந்த மாசத்துல நம்ம கம்பெனியோட இன்கம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுமா? 25%. இதை எப்படி சமாளிக்க போறீங்க? மேடம், அது வந்து நீங்க 1 வீக் ஃபேக்டரிக்கு வரதால. No. Whatever it is, I cannot be blamed, you know. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. This is my order. இந்த ஆர்டரை இமிடியேட்டா டைப் பண்ணி நோட்டீஸ் போர்டுல போடுங்க. Go. ஓகே மேடம். அப்பா, உங்களுக்கும் மாமாக்கும் நடுல அப்படி என்னதாப்பா பிரச்சனை? வாழ்ந்தாலும் செத்தாலும் இல்லைங்கிற அளவுக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? யார் காரணம்ப்பா? இன்னைக்கு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும்ப்பா. சொல்லுங்கப்பா. அது பழைய கதைடா. அது கிளற இப்ப யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படிப்பா? நாளுக்கு நாள் உங்க 2 பேருக்கு பகை வளர்ந்துகிட்டே போகுது. எப்படிப்பா விட முடியும்? உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதுல ராஜ்துரை எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்காருன்னு எனக்கு தெரியணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்பா. சொல்லுங்கப்பா. நான் சொல்றது இருக்கட்டும். ராஜதுரைய நீ எதுக்கு கடத்தின? அவன் என் நண்பன்டா. அவர் உங்க நண்பன் இல்லப்பா. உங்க கூட இருந்த உங்க குடிய கிடக்கிறவன் எப்படிப்பா உங்க நண்பனா இருக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப தயாரா இல்ல. அப்பா, அவர் பேசுறதெல்லாம் நான் காதால கேட்டேன்ப்பா. அவர் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த ஊருக்குள்ள வந்திருக்காரு. தான் திட்டப்படியே உங்களுக்கும் மாமாவுக்கு நடுவுல பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றது நம்புங்கப்பா. இந்த ராஜ்துரை தப்பான ஆள். நம்பிக்கை வரல. எந்த ராஜ்துரை நண்பன் நண்பன் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவரை தேடி கண்டுபிடிச்சு அவர் வாயாலே எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறேன். அப்பதான் நீங்க நம்புவீங்கப்பா. சொல்ல அன்பு. சிவா, இன்னிலிருந்து ஃபேக்டரியில ஓடி, அலவன்ஸ், இன்சென்டிவ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமா சிவா, நோட்டீஸ் போர்டுல தெளிவா ஒட்டி வச்சிருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் எங்க ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல சிவா. நீ பூஜா மேடம் கிட்ட பேசுனியா? பேசுனே சிவா. அவங்க இங்கிலீஷ்ல கண்ணாபண்ணான்னு திட்டுறாங்க. சரி, நீ எதுவும் கவலைப்படாத. நான் மேடம் கிட்ட பேசுறேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வர்க்கர்ஸ் எல்லாரையும் அமைதியா இருக்கு சொல்லு. சரியா? சரி சிவா. சரி, நான் பேசுறேன். Look, who is this? மேடம், குட் மார்னிங். நான் சிவா பேசுறேன். Hello, my boy. குட் மார்னிங்லாம் இருக்கட்டும். என்ன ஆச்சு? நீ வரேன்னு சொன்ன. உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ல. இன்னும் ஆளை காணோம். வந்துடுறேன் மேடம். ஆனா நான் இப்போ ஃபோன் பண்ணது வேற விஷயம். ஓ, வேற விஷயமா? என்ன விஷயம் சார்? மேடம், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ என்ன கேள்விப்பட்ட? நீ எனக்கு எப்படிப்பா தெரியும்? மேடம், ஃபேக்டரியில இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. ஓகே, என்னவா? நீங்க ஓடி, இன்கிரிமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டீங்களாமே? யா, ஐ டிட். ஆக்சுவலா கட் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன். பட் எனக்கு ஒரு வழி தெரியல சிவா.
திங், நான் உங்க ஊருக்கு வந்திருந்த 10 நாள்ல என்னோட ப்ரொடக்ஷன் அப்படியே பாதியா டவுன் ஆயிடுச்சு. அன்பிலீவபிள் நோ? பின்ன ஜஸ்ட் திங்க், நீயும் இல்ல நானும் இல்ல, அப்புறம் என்ன ஆகும்? நேச்சுரலி யார், இப்படி ஒரு லாஸ் வராம இருந்தாதான் நான் ஆச்சரியப்படணும். Am I right or wrong? So மறுபடியும் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணனும்னா நான் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி தான் ஆகணும். I've got no other go. I'm sorry for that, Shiva. But one thing, இதை இப்படியே கண்டினியூ பண்றதா இல்ல பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து வர்க்கர்ஸ் எல்லாம் திருப்தி பண்ணலாமாங்கிறது நம்ம 2 பேர் கையில தான் இருக்கு. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே